இங்கே பாருங்கள், சும்மா தண்ணி வேறு லெவலில் அடிச்சுட்டு போய்கொண்டே இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா அவங்க சொன்னேன்னா, நாங்கள் வீட்டை காட்டினேன், அதுக்கான கிட்ட வரைக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறல. தண்ணி அவ்வளோத்துக்கு மோசமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் யோசிச்சு பார்த்தேன், இப்போ இவனை அடிச்சுட்டு போனால் எந்த பக்கத்தில் இருந்து பிடிக்கலான்ட்டு, எந்த பக்கத்தில் பிடிக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எந்த அளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வான்காதும் திறந்து விட்ருக்காங்க. அதுதான் இப்போ மெயின் பிரச்சனை. சாய்களையும் வீடியோ எடுத்தா சாவான் போலவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க எடுக்கலாம். இப்போ நம்ம எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னிச்சியில் நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா வான்கதவு திறந்துருக்கான்னு சொன்னாங்க. அதுதான் பார்க்க வருவோன்ட்டு வந்துட்டேன். பார்ப்போம் எப்படி கடுமையாக தண்ணி பாஞ்சு கொண்டிருக்கு கடுமையாக. அந்த அளவு ஏன்னா கிட்ட போகிறதுலாம் ஆபத்து தான். யாரும் குளிக்கிறதுக்கு வரலாமா இல்லையா முன்கூட்டியே நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு போச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். இன்னுமே ஊருக்குள்ளே வெள்ளம் வர முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா உன்னிச்சை கூட திறந்தால் தான் கூடுதலாக தண்ணி ஊருக்குள்ளே வரும். அதைத்தான் பார்ப்போம். வந்து இந்த ஆரங்க திறந்துருக்காங்க. எந்த அளவுக்கு உயரமாக வருது பாருங்க தண்ணி. அன்றைக்கு வரும்போது ஒன்றுமே இல்லை, சும்மா காஞ்சி போய் கிடந்தது. இப்போ பாருங்க எப்படி வருது தண்ணி. குளம் அப்படியே மட்டமாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, ரெண்டு சைட்லேயும் பாருங்க அப்படியே மட்டமாக இருக்கு. உடையிற தருவாயில் நிற்கிற மாதிரி இன்னைக்கு ஆபத்தான நிலை தான். ஆபத்தில்லைன்னு சொல்ல இல்லாது. பைக்கை நான் ஒருத்தர் பார்க் பண்ணி போட்டு வாரம் கொடுத்தேன். மேலே விட்டே நாங்கள் டனல். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எந்த அளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வான்காதும் திறந்து விட்ருக்காங்க. அதுதான் இப்போ மெயின் பிரச்சனை. அங்கே இறங்கி பார்த்தல அப்படியே வான் இங்கே வரங்க. ஃபஸ்ட்டு மேலே பார்த்துரும்பா ஃப்ரெண்ட்ஸ். இவர்கிட்ட யாரும் இப்போதைக்கு குளிக்க வரையிலாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது. இங்கே வருங்க, எது மட்டும் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தான் இப்போ ஊருக்குள்ள எல்லாம் வந்து கொண்டிருக்க காரணம். இதுதான் காட்டு வெள்ளம் மாதிரி வந்துருக்கு. உன்னிச்சை மட்டத்தை நீர்மட்டத்தை பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டு மேலே. இங்கே வருங்க எவ்வளோக்கு உயர்ந்துருக்குண்டு, சரியான உயரம் உயர்ந்துக்கு. அப்படியே முதல்ல நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் கிடந்தது, ஞாபகம் இருக்கா? இப்போ அதையும் தாண்டி இந்த மட்டத்துக்கிட்ட உயர்ந்துட்டு இப்போ இவடத்தெல்லாம் போயிடாது, உயர்ந்து போயிருக்கு. நீ எங்கடா போகிற? அநியாயமாக தண்ணிக்கு பாதியாக போகிறான் அந்த உதரில். இங்கே இருங்க, அவ்வளோத்து உயரமாக உயர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மட்டத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட உடையில இந்த கிட்ட இதில் நிற்கிற மாதிரி நிற்கிப்ப நேரால். இருக்கிற எல்லா வான்காதையும் திறந்துட்டாங்க, தெரியுதா? சரியான சறுக்கு சொல்கிறது. குளிக்கையில் ஆக்கள் இழுத்துட்டு போகும், அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். இப்போ இது விடத்து நான் விடத்தை வந்து நான் நிற்கிறதெல்லாம் சாத்தியக்குறை இல்லை. இங்கே பாருங்க, சும்மா நடுங்குது, நின்று நிலம் நடுங்கிற மாதிரி நடுங்குது விடத்தை. ஒருத்தர் நிற்கிறதுக்கே கடும் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நான் அங்கால வந்து இது காட்டுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இங்கே பாருங்க உன்னிச்சை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிட்டு அப்படியே மட்டத்துக்கு மட்டம் ஆகிட்டு தண்ணி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வான்களையும் திறந்துருக்காங்க. இதில் குளிக்க வரன்றது பார்த்தீங்கன்னா கடும் ரிஸ்க். இதுக்குள்ள வர குளிக்கிறதுக்கு நம்பி குளிக்க வரையில எந்த டைம்லேயும் உடைக்கிற தருவாயில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி கேருங்க எல்லா இதையும் திறந்து விட்டாங்க அப்படியே ஃபுல்லாக. அதால் தான் இப்போ ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்க வர்றதுக்கு காரணமே ஊருக்குள்ளே இதுதான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உன்னிச்சிற வியூ. எப்படி தண்ணி ஓடுது பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, இங்கே கீழே எங்காட்டுற பாருங்க எப்படி ஓடுந்து. நடந்து வாரது தான் பெரிய கஷ்டம். இங்கே பாருங்க தண்ணி மட்டும் எவ்வளோத்துக்கு உயர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த உன்னிச்சையில் நம்ம நின்று குளிப்போம், அந்த கட்டுக்கு மேலால் தண்ணி வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கட்டுக்கு மேலால் அப்படியே தண்ணி வருது. இதில் இருந்தால் நம்ம குளிக்கிறோம். நம்ம இந்த ஒரு கட்டு தெரியுதா, அதை உடச்சிட்டு வந்துடும் போல அந்த இது பார்க்க போனால் அப்படி அடி அடிக்குது சைட்டெல்லாம். ஆனால் இந்த தண்ணியை நம்ம திறந்து விடாம விட்டாங்கண்டா இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக உடச்சி விட்ரும் போல். அப்படியே நம்ம இப்போ அங்கால கரைக்கு தான் வர போகிறோம். வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்க அப்டேட் பண்ணுறது. அதுக்கு இந்த இடத்துல பாருங்கள். இதான் அந்த சாக போல அநியாயமா வீட்டை சொல்லிட்டு வந்துட்ட போல. மழை வந்த பிறகு இதுக்கு மேலே தான் ஏறி போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உன்னிச்சைக்குள்ளே இறங்கிட்டோம். களத்தில் இறங்கி விட்டோம். அப்படியே நடந்து இதில் இருக்குது தானே, இந்த கரைக்குள்ள தான் இப்போ போக போகிறோம். வாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் கடந்து போகணும். பாசி இது பாருங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் இப்படியான காலுகளை வைத்துட்டு வரணும். பாஞ்சி திரிஞ்சு வந்துடாதீங்க. அப்பா பாஞ்சி வரையா இருக்கிற பாஞ்சி வந்தாங்க. இல்லை இந்த கட்டில் இப்படி கால் வச்சு நான் ஸ்லோமோ சொல்ல அழகா நடந்து வந்துடுவேன்டா ப்ரோ. நான் நினைச்சு நீ அதில் நீளமாக இருந்து சின்ன குழந்தையா தான். நான் உனக்கு குழந்தான் தெரியும் எனக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து வைப்போம்டா நாங்கள்.
ஒருத்தர் அவர்கிட்ட வழியை பக்கத்தில் இந்த வழி எடுக்கலாம். கிட்ட போவாத, இங்கே சைக்கிளில் நில்லு. ஆடா ப்ரோ, டேய் இங்கே வா, கரைக்கு வா, இந்த சைட்டுக்கு வா. தண்ணி சில நேரம் மட்டும் இன்னும் கூடிச்சுனா சிக்கலாயிருங்களா? வா இங்கே பாருங்க, சும்மா தண்ணி வேற லெவலில் அடிச்சுட்டு போய்கொண்டே இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா அவங்க சொன்னா, நாங்கள் வீட்டை காட்டினேன், அதுக்கான கிட்ட வரைக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறல. தண்ணி அவ்வளோத்துக்கு மோசமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜோசிச்சு பார்த்தேன். இப்போ இவனை அடிச்சுட்டு போனால் எந்த பக்கத்தில் இருந்து பிடிக்கலாண்டு, எந்த பக்கத்தில் பிடிச்சிக்க மாட்டான், ஒன்றை சேர்த்து கொண்டு வைக்கும். அது அப்படியே போய் அந்த தொக்கல் அங்கே இருக்குதாரு, அப்படியே காட்டுக்குள்ளே கொண்டு போய் கடும் கட்டு தானே அது, தண்ணி உடைச்சி போகலையா? அதை அந்த மேசனை இப்படி வீடு கட்டும். அப்புறம் இந்த கட்டுக்கு மேலே நம்ம எவ்வளோ உயர்த்த தண்ணி வருது. ஓ, அந்த தூள் வச்சு முன்னுக்கு அந்த தூள் அடி மூணாவது தான் கொஞ்சம் இதாக வருது. இப்போ மேலே ஒரு கப்புள்ஸ், கீழே சின்ன கப்புள்ஸ். மேலே ஒரு கப்புள்ஸ், கீழே சின்ன கப்புள்ஸ். என்ன டயலாக்டா இது? நம்ம ரெண்டு வருதாவா? நாங்கள் தான் வழிகாட்டி மாதிரி நாங்கள் இறங்க எல்லா கப்புள்ஸும் இறங்கிறேன். இதில் வந்து ஃபோட்டோஸ் ஷூட்டெல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் பொறுப்பு இல்லை, நாங்கள் பொறுப்பே இல்லை. ஏன்னா தண்ணியை பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு மேலே உயர்ந்து வந்து என்னடா வரும், கடும் உயரமாக வந்துட்டு அது அடுத்த போவே ஒரு மார்க்கம் பயமாக தான் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ரிலாக்ஸ் இல்லை, அவனுக்கு தான் பயன்தான். இங்கே ஒருத்தன் 2 பயன்தான். யார் பயந்த? இங்கே ஒருத்தன் வைக்க நான் என்ன காட்டி பாய்ப்பல்லடா, உனக்கு காட்டி பாய்ந்த, உன்னை கூட்டி வந்த பாவத்துக்கு காட்டி பாய்த்து, உன்னை உள்நீச்சல் மட்டும் உனக்கு தெரியும். அது நாளைக்கு எந்த காட்டுக்குள்ளே கிடைப்பேன் எனக்கே தெரியாது. அதான் உன்னை இழுத்துட்டு வந்து வா, அடுத்த சைட்டை போய் பாப்பா எப்படி இறக்குண்டு. வாடா போவோம். விட மாட்டா, வா நான் உன்னை பாதுகாக்க. அவர்த கால் வை ப்ரோ, அவர்த கால் வை. சரியா பாபம், பார்த்து வாடோ. சரியா வழுக்குதுடா, வழுக்குதுடா. வந்து சேடா புர்றா பார்த்து. வாடா ப்ரோ பார்த்து. ப்ரோ நீ ஓப்பன் பண்ணிட்டு வாடா, பார்த்து வா. ஃப்ரெண்டு கேமரா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரையில் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் அடுத்த கரைக்கு போக போகிறோம். பாவம் நம்மளோட பேனர்ஜி தான் கடந்து கஷ்டப்படுறாரு. ஓ என்ன என்ன இறங்குன மாதிரி தெரியல எனக்கு. இதான் லேசாக ஏறலாம்டா, வாடா லேசாக ஏறலாம். நீங்கள் ஏறுங்களேன். வா, நம்மளுக்கு ஏறத்தில் அடி வா. நான் எத்தனை இடத்துல ஏறிப்பேன்டா ப்ரோ, ஒரு முடிமானம் இல்லை வாத்தியா. அப்ப நீ ஏறலையா? அப்ப ஏறான்னு சொல்றேன். அப்பயும் சாய்களையும் வீடியோ எடுத்தா சாவான் போல. வா வந்த பேரு
அப்பா ஏழாவது ஃப்ரெண்ட்ஸ் ஏறி வந்துட்டேன். ஏறுறதுக்கு முக்கியம். இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம் ப்ரோ. இங்கே ஏறுறா அப்படி வியூவை. பாபுரா போ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த சைட் பக்கம் போக போகிறோம். இப்போ நம்ம திட்டி அந்த சென்டரில் தள்ளி தான் போகிறோம். எங்கே போகிறான்னு பார்த்து என்ன காற்று மார்க்கம் அடிக்குது. காற்று அடிக்கிறதுக்கு அந்த கரைக்கு போயிடுவேன் நான். இந்த வாழத்தை நம்பி தான் பைக் ஓடக்கூடாடா. சாய உடஞ்சி நான் கிடக்கு. இப்போ பாலத்துக்கு மேலே பைக்கை ஒன்று நிப்பாட்டி போட்டு கூத்து காட்டுறான்டா. இப்போ நம்மளால எல்லாரும் கீழே இறங்குறாங்க. நம்ம காரணம் கூத்தால. வா கீழே இறங்கி போவோம். பார்த்து இறங்கு. செல்ஃபி ஸ்டிக்கோட போயிடாத. செல்ஃபி ஸ்டிக் போட்டு போகிறேன். வலிக்கும் தானேடா. என்ன கொங்கு ரோட்டா போடுங்க, கார் ரோட்டா போடுங்க. வருங்க. ஆ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கரைக்கும் வந்து சேர்ந்துட்டோம். இதில் நிறைய கப்புள்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ எங்கேருந்து வந்திருக்காங்க தெரியல. இங்கே கப்புள் ஃபோட்டோ ஷூட் நடக்கு போல. பார்த்து வா. எப்பா நானே நானே டே அங்கே பாடுறா தலைவனை. நம்ம தலைவனை பாடுறா. மீன் பிடிக்கிற இடத்து கேமரா ஒழுங்க போஸ்ட் பண்ணு ப்ரோ. ஃபோன் நம்பர் நான் வருது அந்த வீடியோ. டேய் வழுக்கு இங்கே தள்ளி நிற்காது. ப்ரோ இப்போ கட் பண்ணு. ப்ரோ அப்படியே கிரிக்கெட் ப்ரோ. அப்படியே கிரிக்கு ப்ரோ. அப்படியே கிரிக்கெட்ல ஒன்று முடி. இப்போ கட் பண்ணு. பாரு நில்லு.
வருதவா ப்ரோ ஆ போமா இங்க நமக்கு இது 2.8 வேற இடத்த நம்ம அவர்த்த போகணும் நான் அடுத்த என்னடா எனக்கு எல்லாம் சொல்லி தரணும் போல இதெல்லாம் இப்போ நேரத்தோட உடஞ்சிருக்கு என்னது தெரியுமா தண்ணி குத்தி ஓடி இருந்திருக்கு ஓ தண்ணி குத்தி எதுக்கால ப்ரோ இதுக்கு மேலே பாலத்துக்கு மேலே சுனாமி மாதிரி எது சொன்னாலும் நம்புறது வா இங்கே இருந்து காட்டு அப்படியே கரை வந்த பிறகே கவிதை ஆனால் சரியா வழுக்குதுண்ணே ஒரு சில இடங்கள் அங்கே வேற என்ன கிடக்கா அதில் இந்த கவர் பண்ண அப்படியே போகிறான் அங்கே பக்கம் இறங்கி தண்ணி அப்போ பைக் எடுத்துகிட்டு அடுத்து போனேன் சுற்றி பார்க்க நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி திறந்துருக்கோம் சிங்கிளாக திறந்தாச்சு இங்கே இங்கே ரூமும் திறந்துட்டாங்க நல்லா தான் இருக்க போகுது தண்ணி போத்தல் வாங்குவான் ப்ரோ தேவையா ஷோ இந்த தண்ணியோட தண்ணி போத்தல் வாங்க மாட்டேங்க ப்ரோ உளுந்து குடிச்சிருது வரதுக்கு அப்போ நீ குடி அதில் நான் போய் தண்ணி போத்தல் வாங்கி குடிச்சிட்டு வாரேன் இங்கே வாரு இங்கே எடுத்து பார்ப்போம் எப்படிங்க பார்ப்போம் வா இந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குது அழகு ஆபத்து உண்டுன்றது உண்மைதான் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் எப்படி சொல்லணும் ப்ரோ நீங்கள் பெஸ்ட்டாக சொன்னால் தப்பு இல்லை அதைத்தான் கரெக்டாக திரும்பி சொல்லிட்டேன் அழகு இருக்கிற ஆபத்து இருக்கும் இது எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோத்துக்கு ஆபத்து இந்த தண்ணியில் இருக்குது கவனம் குளிக்க வராதிங்க இப்போதைக்கு கொஞ்சம் குறைஞ்சா போகிற வாங்க இதை மட்டும் தான் சொன்னேன் அவள் தான் சொன்னாங்க வேற ஒன்றும் சொல்லலை நீ இதே என்ன வண்டி தாழ போகுது ஏ நம்ம அடுத்த 0.5 போட்டு எடுப்போம் பார்ப்போம் ஒரு கணக்கு தண்ணி அப்படியே இங்கே அளவுக்கு போகுது காட்டுக்குள்ளே இந்த உசுறு அணியாக போயிருக்கோம் என்ன செய்ய என்ன இந்த காட்டுக்குள்ளே போய் தான் ஊருக்குள்ளே போகுது இது எங்கே போயிருக்கு நான் கையை கொடுத்து காப்பாற்றினேன் ஜீவன் அது கேமராவில் வீடியோ பதிப்படுத்த தெரில நீதான்டா இவனை கூட்டி போகிறது ஒன்று தான் நம்மளை நமக்கு ஸ்டூடியோ வைக்கிற ஒன்று மாதிரி தான் கிடக்கு பார்த்தா கையை பிடிச்சி காப்பாற்றிட்டேன் நான் காப்பாற்றிட்டேன் போயிருப்பான் தப்பிட்டான் இல்லை தண்ணி வந்து வாங்கிட்டு இருக்கிறோம் வேறு கடைக்கு போத்தல அப்படியே ஆ அங்கே போயிருந்தேண்ணே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை வேற ஒரு வீடியோ சந்திப்போம்
இந்த ஃபர்ஸ்ட் இந்த கரையை விட்டு இந்த தண்ணியில் போன அந்த அடுத்த வீடியோ வராது. இந்த கரையை விட்டு ஃபர்ஸ்ட் வேலை கிளம்புறா தாத்தி உயர்த்துக்கிட்டே இருக்கு. எப்பப்போ உயருது தாழ் தெரியுது இல்லை.